அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெண்கள் உதவியாளர் வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு வந்துக்குது. பல மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்திங்கன்னா நாம் பார்க்கலாம். இந்த வேலையை பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கிறது எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கல்வி தகுதி நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 20,000 உங்களுக்கு மாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட வாய்ப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா, மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியராக நான் சொல்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பாரத போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 3 டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. அது நோட்டிஃபிகேஷன் ஏன்னா பார்த்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க. நேம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பாருங்கள், கேப் லெட்டரில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள்னு போட்டுருங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பாருங்கள், உங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதுருங்க. அதுக்கான ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 40 வயசுக்கு உள்ளக்கிறீங்க தான் விண்ணப்பிக்க முடியும். உங்களுக்கு கரண்டில் என்ன வயசு கம்ப்ளீட் ஆகிதோ அதை பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு கேட்குறாங்க. கல்யாணம் ஆயிருந்தால் உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் எழுதிங்க, இல்லைனா உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து நேஷனாலிட்டி கேட்குறாங்க, அது எழுதுறீங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீ என்ன படிச்சுக்கிறீங்கன்னு எழுதிட்டு எப்போ ஜாயின் பண்ணி எப்போ முடிச்சிங்க பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அப்படி உங்களுக்கு இடம் பார்த்தோம்னா இன்னொரு சீட்டில் பார்த்தீங்கன்னா எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ இல்லை ஐடி இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருந்தீங்களா அதை பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இடம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சீட் எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அதையும் எழுதுறீங்க. காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்டுருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் சர்டிஃபிகேஷன் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு ட்ரைனிங் இந்த மாதிரி எதாவது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயாவது போயிருந்தீங்களா வைக்கலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. இந்த மேலே கொடுக்கிட்ட எல்லா தகவலும் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா சைன் பண்ணணும். டேட்டும் பிளேஸ் பார்த்தீங்கன்னா போட்டுக்குங்க. போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு இந்த மாதிரி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் சொன்ன அட்ரஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழே இயங்கும் மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக ஒருங்கிணைந்த பெண்கள் மற்றும் பெண் குழந்தைக்கான திட்டங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐடி அசிஸ்டண்ட், அதாவது பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப உதவியாளர்னு சொல்லுவோம். இதில் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன் படிச்சிருக்கணும். அது கம்ப்யூட்டர் இல்லைனா ஐடி இதுக்கு ரிலேட்டாக படிச்சிருக்கணும். உங்களுக்கு 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கவர்மெண்ட் இல்லை நான் கவர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 20,000 சம்பளம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தொழில்நுட்ப உதவியாளர் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இது கிராஜுவேஷன் நீங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஐடி படிச்சிருக்கலாம். மினிமம் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20,000 சம்பளம். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த 2 ஜாபுமே விண்ணப்பிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எம்டிஎஸ், இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. 10th அப்படின்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. மினிமம் பார்த்திங்கன்னா 10th தான் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th 10th படிச்சிருந்தாவே ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் 12,000 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பதவிக்கான விண்ணப்பம் பார்த்திங்கன்னா தகவல் எல்லாமே ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11/8/2025 அன்றைக்கி மாலை 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், 4th ஃப்ளோரு, சி பிளாக், ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்கு அப்புறமேட்டு வந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்படும். அதேமாதிரி நேரிலோ இல்லை தபால் மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 0417229144 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி டேக்ஸ் பேர் வச்சேன்.